அதெல்லாம் நடக்கும் மச்சி அப்படின்னு நீ சொல்லிவிட்டு நீ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணலைனாலுமே அது நடக்கும். அதெல்லாம் நடக்காது, இருந்தாலும் நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீ பண்ணினாலும் அது நடக்கும். இவ்வளோ தான் லா ஆஃப் அட்ராக்ஷனு. இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், எஸ் யூ காண்ட். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் சிம்பிளாக அழகாக செய்யணும். உன்னிட்ட ஒரு பேப்பர் பென் எடுத்து இப்படி வச்சுட்டு உட்காந்து, நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. இப்போ பிரச்சனை நமக்கு என்னென்னா, நமக்கு நடக்கும்னு நினைக்கணும்னு ஆசை, ஆனால் நம்மளால் நினைக்க முடியல. அது என்னமோ அது நடக்காதுன்னு தோணுதே, அது நடக்கிறது கஷ்டம்னு தோணுதே. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய எஸ்எஸ் சேனல். நம்ம சேனலுக்கு வீடியோஸை நீங்கள் பார்க்க உங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் வளர்ந்து கொண்டே போகும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸும் பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர்னு ஐ லவ் யூ ஸோ மச். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஒரு விஷயத்துக்காக ஆசைப்படுறோம், அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு நம்ம அஃபர்மேஷன்ஸ் பண்ணுவோம். அந்த அஃபர்மேஷன் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரியும் அது நடக்காதுன்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் வலுக்கட்டாயமாக நம்ம அந்த அஃபர்மேஷன் பண்ணுவோம். ஏன்னா அது நடக்காது, இப்போ நான் பண்ண போகிற அஃபர்மேஷனில் அது எப்படியாவது எனக்கு பிரபஞ்சம் செஞ்சு கொடுத்துரும். அது அது ரொம்ப கஷ்டம், அது நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த விஷுவலைசேஷனில் பணம் நடந்துடும் சொல்கிறாங்க. அதுக்கு தான் எப்படியே கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு அந்த விஷுவலைசேஷன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், அது பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துரும்ல. அதுக்கு தான் நான் கஷ்டப்பட்டு இந்த அஃபர்மேஷன் விஷுவலைசேஷன்லாம் பண்ணுறேன். ஏன்னா அது நடக்காது, அது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். பட்டு இந்த அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் ஒருவேளை நம்ம பண்ணி நடந்துச்சுன்னா அதுக்கு தான் பண்ணுறேன். இப்படி தானே நிறைய பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்காதே, அதான் நடக்காது நீயே சொல்கிற இல்லை. அப்புறம் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும் நடக்காது. அதெல்லாம் நடக்கும் மச்சி அப்படின்னு நீ சொல்லிவிட்டு நீ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணலைனாலுமே அது நடக்கும். அதெல்லாம் நடக்காது, இருந்தாலும் நான் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நீ பண்ணினாலும் அது நடக்காது. ஸோ இப்போ பேசிக்கலி உண்மை எங்கே இருக்குன்னா, அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சா அது நடக்கும், கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சா அது கஷ்டம்தான் இல்லை. ஸோ இவ்வளோ தான் லா ஆஃப் அட்ராக்ஷனு. இஃப் யூ திங்க் யூ கேன், எஸ் யூ கேன். இஃப் யூ திங்க் யூ காண்ட், எஸ் யூ காண்ட். எய்தர் வேஸ் யூ ஆர் ரைட். நடக்கும்னு நினச்சாலும் நடக்கும், நடக்காதுன்னு நினச்சா நடக்காது. நடக்கும்னு நினைக்கிறியா, நடக்காதுன்னு நினைக்கிறியா, அதுவும் இஷ்டம். இப்போ பிரச்சனை நமக்கு என்னென்னா, நமக்கு நடக்கும்னு நினைக்கணும்னு ஆசை, ஆனால் நம்மளால் நினைக்க முடியல. அது என்னமோ அது நடக்காதுன்னு தோணுதே, அது நடக்கிறது கஷ்டம்னு தோணுதே. நல்லபடியாக நடக்கும்னு எனக்கு ஆசைங்க, அப்படி தாங்க யோசிக்கணும்னு ஆசை. ஆனால் என்னால் அப்படி யோசிக்க முடியல. எனக்கு தெரியுது அது நடக்காதுன்னு. அனுபவிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி? சரி, இது எப்படி சரி பண்ணலாம், இந்த பிளாக், இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கேள்வி கேளுங்க. ஏன் நடக்காது? நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், பிரபஞ்சமே இந்த விஷயம் எனக்கு நல்லபடியாக இது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு நான் கேட்குறேன். உள்ளே இருந்து ஒரு மைண்ட் வாய்ஸ் அதெல்லாம் நடக்காதுன்னு அந்த சந்தேகம் வருது. ஏன் நடக்காதுன்னு நீ எனக்கு சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்டு அது ஒரு 2-3 பாயிண்ட் உங்கள் மைண்டு சொல்லும். அது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். எனி கோல்ஸாக இருக்கலாம். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் நீங்கள் சிம்பிளாக அழகாக செய்யணும். உன்னிட்ட ஒரு பேப்பர் பென் எடுத்து இப்படி வச்சுட்டு உட்காந்து, நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்றேன், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னோடய ஆசை. நடக்காது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். ஏன்னா மச்சி, நீ பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், உங்ககிட்ட கம்மியாக இருக்குது, இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தாதரா, இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய வேணும், அதனால் நீ நினைக்கிறதுலாம் நடக்காது. மச்சி, நீ பண்ணுற பிஸ்னஸுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி, அதை எனக்கு தெரிஞ்சு உனக்கு அதை பற்றின ஃபுல் நாலேஜ் கிடையாது, இன்னும் நீ கொஞ்சம் நாலேஜெலாம் வளர்த்துக்கணும், அதனால் உனக்கு அது நடக்காது அப்படின்னு அது சொல்லுது. இதெல்லாம் அந்த ரீசன் சொல்லுது. நான் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கணும்னு சொல்லும்போது அது நடக்காதுன்னு சொல்லிச்சு. ஏன்னு கேட்டதுக்கு இந்த 2 ரீசன் சொல்லிச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இந்த ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு ப்ராப்ளம், அந்த கெரியரில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது ஒரு ப்ராப்ளம். இந்த 2 தான். இந்த 2க்கும் நீங்கள் அஃபர்மேஷன், விசுவலைசேஷன், ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணோம். அந்த பணத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பணம் என்னை அடைக்கிறது, இன்வெஸ்ட்டுக்கான பணம் இதெல்லாம் வருது. அந்த தொழில் இன்னும் நல்லா கற்றுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. இந்த தொழில் தெரிந்தவங்க எனக்கு இதை பற்றி சொல்லி இப்படி வாட் அந்த 2 பாயிண்ட்ஸ் அதை கொடுத்துருக்கு இல்லையா, உங்கள் ஆள் மனம் இந்த 2 பாயிண்ட்ஸை கொடுத்துச்சு. அந்த 2 பாயிண்ட்ஸை நீங்கள் அடிக்கடி பயிற்சி செய்து கொஞ்சம் அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ கூடி சீக்கிரம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது உங்களுக்கு இப்போ எந்த டவுட்டும் வராது.
அந்த இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தேவையே அதை நீங்கள் எங்கேயாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. இந்த தனியப்பட்ட முறையில் அதுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை வர வச்சுருப்பீங்களோ, இல்லை வாட் எவர் வேறு அது வருண்டா பார்த்துக்கலாம் அப்படின்ற அது ஒரு எனர்ஜி போட்டிருப்பீங்க. சம்திங் இங்கே நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் இந்த பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு இப்போ எந்த டவுட்டும் வராது. ஸோ நான் ஒரு நல்லபடியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படின்றோம் அந்த உங்கள் சப்கான் ஓகே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போ உங்களுக்கு ஒரு பிளாக் இல்லை ரெசிஸ்டன்ஸ் இல்லையோ இப்போது இது வந்து இந்த ஃபைல் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், யூனிவர்ஸ்கிட்ட போய் ரீச் ஆகிடும். ஏன்னா எந்த பிளாக்கும் இல்லை. ஓகே, ஸோ இதுதான். இதை நீங்கள் செய்யணுன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகி உட்காந்து உங்கள் கோல்ஸை பற்றி யோசித்து உங்கள் ஒரு அஃபர்மேஷனும் விசுவலைசேஷனும் பண்ணும் பொழுது என்னமோ இடிக்குதே, என்ன இடிக்குதே அதை எடுத்து நோண்டி கேட்டு குறித்து வச்சு இதை கிளியர் பண்ணி அப்புறமா இதை பண்ணி அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணணும். பிடிச்சி ரசித்து பண்ணும்போது தான் அந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ற அந்த ஆர்ட், இட்ஸ் அன் ஆர்ட், அது வர ஆரம்பிக்கும் என்று கூறி இந்த பதவியை நாம் நிறைவு செய்துக்கொள்வோம். ஓகேவா? ஸோ அதை பற்றியெல்லாம் சிந்திங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டு விடுங்க. நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது, பட் இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியலையே, புரிஞ்சதில்ல, அதை பற்றி அப்படியே சிந்திங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு ரிவீல் பண்ணும் ஹவு டு டூ இட்னு சொல்லும். அது ஜஸ்ட் சிம்பிளி ட்ரை, அப்படியே கற்றுக்குவீங்க. ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்ஸை ஃபஸ்ட்டு கிராஸ்ப் பண்ண கற்றுக்குவீங்க. அப்புறம் அந்த பாயிண்ட்ஸுக்கு தனியாக அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண கற்றுக்குவீங்க. அப்புறம் அது கிளியரான ஃபீலிங் எப்படி இருக்குன்றதை உணர கற்றுக்குவீங்க. அப்புறம் இங்கே வரும் பார்ப்பீங்க, இட் வில் கம் மெதுவாக அப்படி நீங்கள் பயிற்சி பண்ண வரும். ஓகே, ஸோ இதை பற்றிலாம் சிந்தியுங்கள். இதை பற்றி கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே போட்டு விடுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது நான் உங்கள் சக்தி சரவணன். இது நம்முடைய சேனல். Bye.